ஹாய், ஐ எம் டாக்டர் விமலா, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர், அருப்புக்கோட்டையிலிருந்து. இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா அபார்ஷன், அதாவது மிஸ்கேரேஜ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அபார்ஷன்னா என்ன அப்படின்னா, பேபி யூட்ரஸில் நல்லா ஆங்கர் பண்ணி வளராமல் வெளியில் வர்றது தான் அபார்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னா, 3 மந்த்ஸுக்குள்ளே தான் யூஸ்வலாக இந்த அபார்ஷன் நடக்கும். பட் 3 மந்த்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா, சர்வைவ் ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகி வந்துடும். இப்போ இந்த காரணங்கள்னு பார்த்தோன்னா, குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி அதுதான் ஃபஸ்ட்டு காரணம். அது எதனால் வருது அப்படின்னா, பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு 23 குரோமோசோம் அம்மா கிட்ட இருந்தும் 23 குரோமோசோம் அப்பா கிட்ட இருந்தும் மல்டிப்ளை ஆகி டெவலப் ஆகும். மல்டிப்ளை ஆகிறப்ப ஏதாவது மியூட்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜீன்ஸில் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் வரலாம். ஸோ அது அந்த ஃபீட்டஸால் அந்த இதில் சர்வைவ் ஆக முடியாது. ஸோ அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் அம்மா கிட்ட, அதாவது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை டயபெட்டிஸ் சுகர் ப்ராப்ளம் இருக்கலாம். இதனால் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது யூட்ரஸோட பேபி வளர்கிற இடம் யூட்ரஸில் செப்டம் இருந்துச்சுன்னா, செப்டேட் யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம், அது இருந்ததுனாலோ, இல்லை யூட்ரஸ் டயடெல்ஃபஸ் ரெண்டு இதாக பிரிஞ்சிருந்தாலோ, இல்லை பைகார்னுவேட் யூட்ரஸ் ஒரு கார்னுவேட் இருக்கும், அந்த இதுலவையும் பேபியால் சர்வைவ் ஆகி அட்டாச் ஆகி வளர முடியாது, அந்த என்விரான்மெண்ட் சரியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 4வது காரணம்னு பார்த்தோன்னா, கர்ப்பப்பை வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் டைலேட்டடாக இருக்கும். எப்போயுமே க்ளோஸ்டாக இருக்கணும். அதனோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும். இப்போ லெஸ் தேன் 2.5 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அது பேபியை நல்லா யூட்ரஸில் ஹோல்டு பண்ணி வச்சுருக்க முடியாது. ஸோ அது ஓப்பனாக இருக்கும். பேபி ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகி அப்படியே எக்ஸ்பெல் ஆகி வெளியில் வந்துடும். அதுக்கு பேர் சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால் அபார்ஷன் ஆகலாம். அடுத்து 5வது ரிப்பீட்டடாக அபார்ஷன் ஆகிறப்ப ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அதாவது ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடிஸ் உடம்புல இருக்கும். அது பேபியை உள்ளே வளர விடாமல் தடுக்கலாம். இதெல்லாம் தான் காரணங்கள். இப்போ நம்ம இந்த அபார்ஷன் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பேஷண்ட்டுக்கு நமக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நிறைய 5 டைப்பான வெரைட்டி இருக்குது. த்ரெட்டன்டு மிஸ்கேரேஜ், இன்கம்ப்ளீட் மிஸ்கேரேஜ், கம்ப்ளீட் மிஸ்கேரேஜ், மிஸ்டு மிஸ்கேரேஜ் அப்படின்னு ஒரு 4 விதமான டைப் இருக்குது. இதில் த்ரெட்டன்டு மிஸ்கேரேஜ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். த்ரெட்டன்டு மிஸ்கேரேஜ்னால் மதருக்கு சிம்டம்ஸ் லைட்டாக ப்ளீடிங் இருக்கலாம், ஸ்பாட்டிங் இருக்கலாம், இல்லைனா ஒரு பேட் வைக்கிற அளவுக்கு பேடும் லைட்டாக சோக் ஆகுற மாதிரி ப்ளீடிங் இருக்கும். பெயின் அந்தளவுக்கு இருக்காது. நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா பாப்பாவோட துடிப்பெல்லாம் நல்லா இருக்கும். வேறு சர்விக்ஸும் நல்லா க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு பேர் தான் த்ரெட்டன்ட் அபார்ஷன். அதாவது இது நம்மளை பயமுறுத்துது, அபார்ஷன் ஆக போகிறோம் அப்படின்னு. இதுக்கு நம்ம பெட் ரெஸ்ட் எடுத்து ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம பண்ணோன்னா ஓரளவு நல்லா நிறைய ப்ரெக்னன்சிஸ் நல்லாவே 3rd ட்ரைமஸ்டர் வரைக்கும் கொண்டு போயிடலாம். ரெண்டாவது மிஸ்டு மிஸ்கேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்டு மிஸ்கேரேஜ்னால் என்னென்னா, பாப்பாவுக்கு முதல்ல 8 வீக்ஸ் அந்த மாதிரி இருக்கிறப்ப நல்லா துடிப்பு தெரியும். பட் என்டி ஸ்கேன் பார்க்குறப்ப துடிப்பு இல்லாமல் போயிடும். அதாவது கார்டியக் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் மிஸ்டு மிஸ்கேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. துடிப்பு வராமல் இருக்கலாம், இல்லைனா டெவலப்பே இருக்காது. ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டே 10 வீக்ஸ் ஆகியும் பாப்பாவுக்கு துடிப்பு வரவே வராது. இதுக்கு பேர் மிஸ்டு மிஸ்கேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அம்மாவுக்கு சில டைம் எந்த சிம்டம்ஸும் இருக்காது, இல்லைனா ப்ரௌனிஷாக டிஸ்சார்ஜ் மாதிரி வந்திருக்கலாம், இல்லை சில பேருக்கு ப்ளீடிங் வரலாம். இந்த மாதிரி இருந்தால் நம்ம எய்தர் மெடிக்கல் மெத்தடில் அபார்ஷன் டிஎன்சி பண்ணணும், இல்லைனா சர்ஜிக்கல் மெத்தடில் டிஎன்சி பண்ணணும். இதுதான். அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட் அபார்ஷன், கம்ப்ளீட் அபார்ஷன். இன்கம்ப்ளீட்னால் பாதி எக்ஸ்பெல் ஆகாமல் இருக்கும். அதில் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பெல் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அடுத்து கம்ப்ளீட் அபார்ஷன், அதாவது நம்மளுக்கு திடீர்னு வயிறு வலிக்கும், ப்ளீடிங் ஆகும், வீட்டிலே எல்லா பேபியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். திரும்ப நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா உள்ள யூட்ரஸில் ஒன்றுமே இருக்காது. ஸோ இதுக்கு பேர் கம்ப்ளீட் மிஸ்கேரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்லையும் நம்ம கண்டிப்பாக டாக்டர் அணுகி ஸ்கேன் பார்த்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். த்ரெட்டன்டு மிஸ்கேரேஜில் நம்ம பயப்பட தேவையில்லை. நல்லா 3rd ட்ரைமஸ்டர் வரைக்கும் நம்ம கொண்டு போயிடலாம். ப்ளீடிங் ஒரு தடவை ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுச்சுன்னா. மற்ற எல்லா கண்டிஷன்ஸ்லையுமே நம்ம டிஎன்சி பண்ணி எய்தர் மெடிக்கல் மெத்தட்லையோ இல்லைனா டிஎன்சி பண்ணியோ நம்ம அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸில் போடணும். இப்போ இந்த மாதிரி அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த 3 மந்த்ஸ் கழித்து நம்ம திரும்ப கன்சீவ் ஆகிக்கலாம். 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப பீரியட்ஸ் ரெகுலராக வருதான்னு பார்த்துட்டு 3 மந்த்ஸ் கழித்து நம்ம நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரெக்னன்சி எதனால் அபார்ஷன் ஆச்சுன்ற காசை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ குரோமோசோமல் அப்நார்மாலிட்டியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ஸை எடுத்து
நம்ம கேரியோடைப்பிங் இதெல்லாம் பண்ணோன்னா குரோமோசோமல் அப்நார்மாலிட்டியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கேன்லேயே வந்து யூட்ரைன் அப்நார்மாலிட்டிஸை கண்டுபிடிச்சிடலாம். டயாபெட்டிஸு இது தைராய்டு டிஸார்டர்ஸை பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ திரும்ப ரிப்பீட்டடாக வந்து அபார்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா நம்ம வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அபார்ஷன் ஆகிறவங்க வந்து பயப்பட தேவையில்லை. ஒரு தடவை அபார்ஷன் ஆயிடுச்சு நம்ம அடுத்த ப்ரெக்னென்ட் ஆகுமா இல்லையான்னு பயப்பட தேவையில்லை. அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டு என்ன காரணங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட் பண்ணால் அடுத்த ப்ரெக்னென்சி வந்து நல்ல டேர்ம் வரைக்கும் கொண்டு போய் நல்ல பேபியாக டெலிவரி பண்ணலாம்.